ஒரு டோவிங் ட்ரக் ஒன்று ஒரு காரை எடுத்துகிட்டு போகும்போது உள்ள டிரைவர் சீட்டில் இருந்தவர்கிட்ட பக்கத்தில் இருந்தவர் எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கு. இதனால் டென்ஷனான டிரைவர் அவரை திரும்பி பார்த்து வாயை மூடுன்னே சொல்லிட்டு போய் ஒரு கார் மேலே மோதிடுறாரு. கார்காரை இறங்கி வந்து கண்ணா பின்னான்னு கத்த ஆரம்பிக்கவும் டிரைவரும் இறங்கி வந்து சமாதானமாக பேச ஆரம்பிக்கிறாரு. எங்கிட்ட ஒரு கராஜ் இருக்குது, நான் இதை திருத்தி தரேன்னு சொல்லிட்டு கூட வந்தவரை திரும்பி பார்த்து இந்த காரை சைட்டில் நிப்பாட்டேன்னு சொல்ல அவனும் போயிட்டு டோவ் பண்ணிட்டு வந்த காரை நைஸாக கலட்டி விட்டுட்டு டோவிங் வெஹிக்கிளில் ஏறி அதை ஓட ஆரம்பிக்கிறான். கார்காரங்கிட்ட என்னோடய ஃபோன் நம்பரை வாங்கிக்கோங்கன்னு டிரைவர் சொல்லிட்டு இருக்கும்போதே டோவிங் வெஹிக்கிள் அவன் கிட்ட கொண்டு வரவும் அவர் அந்த வெஹிக்கிள் மேலே ஏறிக்கிறாரு. உடனே கார்காரன் டோவிங் ட்ரக்கை ஃபோட்டோ எடுத்துக்கிறான். அப்போது இன்னொரு கார் அந்த வழியினால் வருது. டோவிங் காரை கலட்டி விட்டுட்டு போன கார் நடுவில் நின்னதுனால இவரால் மேலே போக முடியாமல் போகுது. ஸோ ஒர்க்குக்கு டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லிக்கிட்டு டோவிங் பண்ணிட்டு வந்த கார் டிக்கியில் அடிக்கவும் அது ஓப்பன் ஆகிடுது. உள்ளே பார்த்தா ஒரு ஃபாரின் கேர்ளோட டெட் பாடி கிடக்குது. நெக்ஸ்ட் சீனில் சிஐடிஸ் வந்துடுறாங்க. அந்த டோவிங் ட்ரக்கில் சிப்ஸ் ஆஃப் டோவிங் என்ன எழுதி இருந்ததா சொன்ன கார்காரர் தான் எடுத்த ஃபோட்டோவையும் காட்டுறாரு. அதோட அவர் தங்கிட்ட ஓனாக ஒரு கராஜ் இருக்குன்னு சொன்னதையும் சொல்கிறாரு. இப்போது டோவிங் ட்ரக் கொண்டு வந்து நிப்பாட்டின காரை செக் பண்ண சிஐடி ஆஃபீஸர் வந்து காரோட என்ஜின் பழுதாக போயிருக்கு, அதனால தான் ஒர்க் ஆகலைன்னு சொல்கிறாரு. பொடியை செக் பண்ணதில் நெத்தியில் ஆழமான காயம் இருக்குது. ஏதோ ஒரு பாரமான பொருளால் ஸ்ட்ராங்காக அடிச்சிருக்காங்க. ஒரே அடியில் அவங்க செத்து போயிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் பொடியில் வேறு எந்த காயமுமே இல்லைன்றதையும் பார்க்குறாங்க. பார்க்கும்போது செத்து 24 மணி நேரம் ஆன மாதிரி தான் இருக்குது. அங்கே எந்த ஐடியும் கிடைக்கல. ஃபாரின் எம்பசியில் விசாரிக்க போனாலும் ரொம்ப லேட் ஆகும். ஸோ பொடியை ஃபொரன்சிக்கு அனுப்பிட்டு இந்த காரோட ஓனரை பற்றி விசாரிக்கலான்னு விசாரிக்கிறாங்க. பார்த்தா இந்த கார் நேற்று நைட்டு திருடி போயிருக்குன்னு அவர் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. திருடு போன டைமில் அவர் ஆஃபீஸில் தான் இருந்திருக்காரு. அது கைவிட்னஸ் இருக்கிறதுனால அவர் மேலே டவுட்டு வரல. அடுத்து டோயிங் கம்பெனியோட லைசன்ஸ் நம்பர் நேம் எல்லாம் செக் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் தான் தெரியுது அதெல்லாம் ஃபேக்குன்னு. இப்போ எல்லா டோயிங் கம்பெனிலையுமே போய் விசாரிக்கிறாங்க. அதில் ஒரு டோயிங் கம்பெனியே நான் உங்களுக்கு கால் பண்ணலான் இருந்தேன்னு சொல்கிறாங்க. என்னென்னா காரை பிக் பண்ண சொல்லி அவங்களுக்கு கால் வரும்போதெல்லாம் சில நேரம் அவங்க அதை பிக் பண்ண போகும்போது அதை ஆல்ரெடி இன்னொரு டோயிங் கம்பெனி வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிடுது. ஆனால் பிக்கப் என்ற பேரில் அவங்க அதை திருடி இருக்காங்கன்னு தெரிய வந்திருக்கும். அடுத்து ஃபொரன்சிக் டாக்டர் கூப்பிட்டு இவங்க செத்து 24 மணித்தியாலம் ஆச்சுன்னு சொல்கிறாரு. விக்டம் கையிலிருந்து இவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் கிடச்சிருக்கும். அதை கிரிமினல் டேட்டா பேஸில் போட்டு செக் பண்ணுறாங்க. முகுந்தன்றவரோட ஃபிங்கர் பிரிண்ட் தான் அதுன்னு தெரிய வருது. ரோட்டில் இருந்த சில பேர் டொயின் பண்ண வந்தவங்களை நல்லா பார்த்துருப்பாங்க. ஸோ அவங்கள வச்சு ஸ்கெட்ச் ரெடி பண்ணுறாங்க. அதில் ஒரு ஆள் தான் முகுந்த், டிரைவராக வந்தவர் தான் அவர். அது மட்டும் இல்லாமல் சிப்ஸாக் டோவிங்ன்ற ஃபேக் கம்பெனி நேமில் இவங்க இதெல்லாம் திருடுறாங்கன்றது தெரிய வந்துடுச்சு. இதில் முகுந்துன்றவரும் சம்மந்தப்பட்டிருக்காரு. இவங்களை பிடிக்கிறதுக்காக சிஐடிஸ் ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஒரு கேர்ள் சிஐடி ஆஃபீஸர் கார் நின்றுட்ட மாதிரி ரோட்டில் நின்றுட்டு பிக்கப் பண்ண வர சொல்லி ஒரு டோயிங் கம்பெனியை கால் பண்ணுறாங்க. பார்த்தா இவங்க எந்த டோயிங் கம்பெனியை கால் பண்ணாங்களோ அவங்களே வந்திருக்காங்க. ஸோ அவங்கள திருப்பி அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு டோயிங் கம்பெனி கால் பண்ணுறாங்க. அப்போது அவங்க வராமல் வேறொரு டோயிங் கம்பெனி ஆளுங்க வராங்க. என்னன்னு கேட்டால் நீங்கள் கால் பண்ண இடமும் இதுவும் ஒன்று தானே சொல்கிறாங்க. அப்புறமா நாங்கள் காரை எடுத்துகிட்டு போகிறோம், நீங்கள் ஆட்டோவில் ஃபாலோ பண்ணிட்டு வாங்கன்னு ஆட்டோவும் பிடிச்சி கொடுத்துட்டு போகிறாங்க. டோயிங் ட்ரக்கை இந்த கேர்ள் சிஐடி ஆஃபீஸர் ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் தள்ளி நின்ற மற்ற சிஐடிஸும் இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. அப்போ திடீர்னு இவங்க போன ஆட்டோ ப்ராப்ளம் ஆகி நின்றுது. சிஐடிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு நிறைய போயிடுறாங்க. இந்த ஆட்டோக்காரர் சும்மா செக் பண்ணுற மாதிரி நடிச்சிட்டு டோயிங் ட்ரக் தள்ளி போனதை பார்த்ததும் சரி பண்ண முடியாது, நீங்கள் வேறு ஆட்டோ பிடிச்சிக்கோங்கன்னு கேர்ள் சிஐடி ஆஃபீஸர்கிட்ட சொல்லவும் நீ வா நான் உன்னை கவர்மெண்ட் வெஹிக்கிளையே கூட்டிகிட்டு போகிறேன்னு இழுத்துட்டு போயிடுறாங்க அவங்க. அந்த பக்கம் காரை டோ பண்ணிட்டு போனவங்க தங்களோட இடத்துக்குள்ளே போயிடுறாங்க. அங்கே தான் முகுந்தம் இருக்காரு. சிஐடிஸும் அவங்க பின்னாடியே உள்ளே போயிடுறாங்க. எல்லாரையும் பிடிச்சிடுறாங்க. இவங்க கொலை பண்ணலை, பக்கங்களில் இருக்கிற எல்லா டோவிங் காரங்களோட கோலையும் டேப் பண்ணி அவங்க கார் எடுக்க போக முன்னுக்கே இவங்க போயிட்டு காரை எடுத்துடுவாங்க. அப்புறம் தெரிஞ்ச ஆட்டோலேயே ஓனஸை ஏற்றி விட்டுருவாங்க. இவங்க முன்னுக்கு போக ஆட்டோக்காரர் ஆட்டோ ப்ராப்ளம்னு சொல்லி இவங்க தூரமாக போகிற வரைக்கும் அவங்கள நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறமா சரி வரலன்னு சொல்லிடுவார், வேறு ஆட்டோ பிடிக்க சொல்லிடுவார். இதே மாதிரி தான் இவங்க இன்றைக்கி காலையிலையும் பண்ணியிருப்பாங்க.
கார் ஒன்று ரோட்டில் நின்றுட கார்காரர் இல்லாமல் இன்னொருத்தர் கால் பண்ணி டோவிங்க்கு சொல்லியிருப்பாரு. இவங்க முன்னாடியே போயிட்டு காரை விட வேண்டிய அட்ரஸை கேட்டால் அது ஊருக்கு தொங்கலில் இருக்குது. ஊருக்கு தொங்கலாக கோனராக ஒரு இடமா இருக்குது. ஆனால் இவங்க தான் அங்கே கொண்டு போய் விட போகிறது இல்லையே. ஸோ எதுவுமே கேட்காம காரை எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஓட்டோக்காரரும் தண்டை வேலையை கரெக்டாக பண்ணியிருப்பாரு. தங்களோட இடத்துக்கு கொண்டு வந்ததுன்னா காரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா உள்ள டெட் பாடி இருக்குது. அப்போது செத்தவங்களோட கை கீழே வந்து விழுந்திருக்கும். அதை எடுத்து இவர் உள்ளே வச்சுருப்பாரு. அதனால தான் ஃபிங்கர் பிரிண்ட் வந்திருக்கு. இவரை வச்சே கார்காரரோட ஸ்கெட்சை வரைகிறாங்க. பார்க்கும்போதே தெரியுது தாடி கிளாஸுன்னு எல்லாமே ஃபேக்குன்னு. இப்போது விக்டம் யாராக இருக்கும்னு இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே ஃபொரன்சிக் டாக்டர் வராரு. அவங்களோட பேரையே சொல்கிறாரு. அவங்க ஒரு டான்ஸர்னு சொல்கிறாரு. இவங்களோட லெக்கடு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துருப்பாங்க. அதில் விரல் வளைஞ்சு போயிருக்கும். புல்லட் டான்ஸ் ஆடுறவங்களோட செருப்பு ரொம்ப டைட்டாக போடுறதுனால விரல் ஒன்றுக்கு மேலே ஒன்று ஏறி இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் அவங்க காஸ்மெட்டிக் சர்ஜரி ஒன்று பண்ணியிருக்காங்க. உடம்புல ஒரு பாட்டை அழகாக காட்டுறதுக்காக இந்த மாதிரி சர்ஜரி பண்ணுவாங்க. அவங்க சீக்கிரம் ஒரு இம்ப்ளான்ட் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி சீரியல் நம்பர் இருக்கும். இதை வச்சு தான் செக் பண்ணி பார்த்து அவங்க ரஷ்யாவில் இருந்தவங்க அங்கே தான் சர்ஜரி பண்ணியிருக்காங்கன்ற வரைக்கும் நேமும் சேர்த்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. இது பண்ணால் ஒவ்வொரு வருஷமும் டாக்டரை மீட் பண்ணணும். ஆனால் அவங்க 5 இயர்ஸாக டாக்டரை மீட் பண்ணலை. ஸோ 5 வருஷமாக அவங்க இந்தியாவில் தான் இருந்திருக்காங்க. எதுக்காக இங்கே வந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக, அவங்க விசா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கிளம்புறாங்க. நெக்ஸ்ட் சீனில் இன்டர்நெட்டில் விக்டமை பற்றி சர்ச் பண்ணதில் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்க ஒரு ஃபேமஸான புல்லட் டான்ஸர்னும் 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஓன் கார்லேயே நடந்த காரோட ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிருக்கிறதாவும் தெரிய வருது. எரிஞ்ச காரில் இருந்து விக்டமோட போன்ஸ் கிடைச்சிருக்கு. ரஷ்யன் மாஃபியாவில் இருந்த விக்டமோட பாய் ஃப்ரெண்ட் தான் இதுக்கு ரீசன்னு சொல்லி ரொம்ப வருஷமாக அரெஸ்ட் பண்ண முடியாமல் இருந்த அவரை இந்த கேஸில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எவிடன்ஸ் கிடைச்சதுனால தான் ஈஸியாக அரெஸ்ட் பண்ண முடிஞ்சிருக்கு. அவரோட கேங்கையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பாய் ஃப்ரெண்ட் தான் பிளான் பண்ணி அவங்கள கொலை பண்ணியிருக்காருன்னு தெரிய வருது. இன்னும் விசாரிக்கும் போது தான் ஒரு கவுன்சில் மூலமாக விக்டம் அவங்க பாய் ஃப்ரெண்டை பற்றி எவிடன்ஸ் கொடுத்ததுனால அவங்க உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லி அவங்க செத்துட்டதா ஃபேக்காக நியூஸ் பரப்பிட்டு அவங்கள சேஃபாக இந்தியாவுக்கு அனுப்பியிருக்காங்க. ஃபேக் ஐடென்டிட்டியில் இங்கே இருக்கிற விக்டம் ஃபிலிமில் டான்ஸராக இருந்திருக்காங்க. இப்போ அவங்களோட அட்ரெஸை வாங்கிட்டு கிளம்புறாங்க. அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது 2 இயர்ஸ் முன்னாடியே அவங்க வேறு வீட்டுக்கு மாறிட்டாங்கன்னு. ஆனால் அந்த அட்ரஸ் யாருக்கும் தெரியலை. இந்த மாதிரி ரஷ்யாவிலேருந்து வர்ற ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க. அந்த மாதிரி அவங்களோட ஏஜென்ட் யாருன்னு தெரிஞ்சுட்டு அங்கே போகிறாங்க. அவர்கிட்ட அவளுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சா ஷேர் பண்ணலான்னு கேட்டால் அப்படி எதுவும் ஷேர் பண்ணுறது இல்லைன்னு சொல்கிறாரு. ஆனால் 2 வீக்ஸுக்கு முன்னாடி அவள் கொஞ்சம் அப்செட்டாக இருந்தான்னு சொல்கிறாரு. இப்போ கூட ஒரு ஒர்க்குக்காக சில டான்ஸர்ஸை வேறு இடத்துக்கு அனுப்பியிருப்பார். எப்பயுமே ஒர்க்குக்கு நோ சொல்லாதவங்க இந்த வாட்டி தான் போகலைன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க க்ளோஸாக இருக்கிற ஒரே ஆள் ரூம்மேட் தான். அதோட கொஞ்ச நாள் முன்னாடி கோவாலேருந்து ரஷ்யன் பர்சன் ஒரு ஆள் விக்டமுக்கிட்ட கால் பண்ணியிருக்காரு. அவரோட நேமையும் சொல்கிறாரு. இதுதான் அவர் விக்டமை கேட்டு கால் பண்ண ஃபர்ஸ்ட் டைம். அவங்களுக்கு அதை சொல்கிறதுக்காக கால் பண்ணப்போ கூட அவங்க ஆன்சர் பண்ணலை. அவர் யாருன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக எம்பசியில் விசாரிக்கிறதுக்காக ஒரு சிஐடி ஆஃபீஸர் அனுப்புகிறாங்க. அப்புறமா இவர்கிட்டயே விக்டமோட இப்போதைய அட்ரெஸை வாங்கிக்கிட்டு அங்கே போகிறாங்க. பார்த்தா வீட்டு முன்னாடியே 5 நாளைக்குரிய நியூஸ் பேப்பர்ஸ் இருக்குது எடுப்படாமல். ஸோ 5 நாளாக அவங்க வீட்டில் இல்லை. வீட்டை பார்த்தா அங்கே கொலை நடந்த மாதிரி தெரியலை. அப்போது ரூம்மேட் வீட்டுக்குள்ளே வராங்க. விக்டம் போக மாட்டேன்னு சொன்ன ஒர்க்குக்கு தான் இவங்க 5 நாளாக போயிருப்பாங்க. இன்றைக்கு தான் வீட்டுக்கு வராங்க. விக்டமோட பாஸ்ட்டை பற்றி தனக்கும் தெரியாது, அவங்களோட பாய் ஃப்ரெண்டுக்கும் தெரியாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே அவங்களுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கார். அவர் ஏற்கனவே வெட்டிங் ஆனவர். அவங்களுக்குள்ள நிறைய சண்டையும் வரும். டைவர்ஸ் பண்ண சொல்லி இவங்க நிறைய வாட்டி சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவர் ஆமான்னு தான் சொல்லுவார். ஆனால் அவர் பொய் தான் சொல்கிறாருன்னு சொல்கிறாங்க இவங்க. 5 நாள் முன்னாடி நடந்த ஷூட்டில் பாய் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் விக்டமாக அசிங்கமாக பேசி பெரிய சண்டையே பிடிச்சிருப்பாங்க. அதனால் அவங்க ரொம்ப அப்செட்டாக இருந்திருக்காங்க. அடுத்ததாகவே அவரை விசாரிக்கிறதுக்காக போகிறாங்க. அவரோட ஒய்ஃபும் அவர் கூட தான் இருக்கார். ஒய்ஃப் விக்டம் மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க. ஆனால் அவங்க செத்து போனது இவங்க 2 பேருக்குமே தெரியலை.
1 இயராக இவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்க. டைவர்ஸ் பண்ணிவிட்டு அவங்க கூட தனியாக வாழ்கிறதுக்காக ஒரு பங்களா வாங்கியிருப்பார். அன்னைக்கு நடந்த சண்டைக்கு பிறகு இவர் கால் பண்ணியும் விக்டம் ஆன்சர் பண்ணுறது இல்லைன்னு சொல்கிறாரு. கொலை நடந்த அன்னைக்கு இவர் அந்த புது பங்களாவில் தனியாகவும் இவரோட ஒய்ஃப் இவங்க வீட்டில் தனியாகவும் இருந்திருப்பாங்க. ஆனால் இதுக்கு விட்னஸ் இல்லை. இதே இடத்துல தான் அன்னைக்கு கோவால இருந்து கால் பண்ண பர்சன் இப்போ ஊருக்கு வந்ததா இவங்களுக்கு தெரிய வருது. அவரை போய் பார்த்தா அவர் தான் ரஷ்யன் போலீஸ்ன்னு சொல்கிறாரு. விக்டமோட முதல் பாய் ஃப்ரெண்டோட கேஸை இவர் தான் டீல் பண்ணியிருப்பாரு. 5 நாள் முன்னாடி விக்டமை மீட் பண்ணியிருக்காரு. இனிமேல் நீங்கள் ஆஸ்திரேலியா வரதுல எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. 5 நாள் முன்னாடி கடைசியாக அவங்க ஃபோனில் பேசினது இவர்கிட்ட மட்டும்தான். பேசும்போது அவங்களுக்கு ஏதோ கிஃப்ட் வந்ததாக தெரிஞ்சுதுன்னு சொல்கிறாரு. அவர்கிட்ட பேசும்போது நான் ரஷ்யா வரணும்னு நினைக்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க 5 நாளாக யார்கிட்டையும் பேசலை. அவங்க வயிற்று செக் பண்ணி பார்த்தப்போ கரட் பீட்ரூட்டுன்னு டைஜஸ்ட் ஆகாமல் இருந்திருக்கு. 5 நாளைக்கு முன்னாடி ரூம்மேட் கூட சேர்ந்து சாப்பிட்ட சாப்பாடு தான் இது. ஸோ 5 நாள் முன்னாடியே அவங்க செத்து போயிருக்காங்க. சிஐடிஸுக்கு இந்த கிஃப்டில் ஏதோ இருக்குன்னு தோணவும் அவங்க ரூமுக்கு போய் நல்லா தேடி பார்க்குறாங்க. கிஃப்ட் பாக்ஸ் மட்டும்தான் கிடைக்கிது, கிஃப்டை காணோம். ஃப்ரெண்டுக்கு எதுவுமே தெரியலை. ரூமில் இருக்கிற ஒரு டோலை பார்த்தவங்க முன்னாடி இந்த டோல் இருக்கலைன்னு சொல்கிறாங்க. உடனே அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. உள்ள கீ இருக்குது. இந்த வீட்டோட கீ இல்லை அது. அதில் இருக்கிற கம்பெனியோட நேம் சீரியல் நம்பரை வச்சு அந்த கம்பெனிக்கு கால் பண்ணி விசாரிக்கும் போது ஒரு பங்களாவில் ஒர்க் பண்ணுற கார்பெண்டர் தான் ஆர்டர் கொடுத்துருக்காருன்னு தெரிய வருது. ஆனால் ஓனர் யாருன்றது தெரியலை. இப்போ அந்த பங்களாக்கே போயிடுறாங்க. ஃபுல்லாக சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. ஒரு இடத்துல ஸ்டிக்கியாக இருக்குது. பாத்ரூம் உள்ள யாரோ குளிச்சிட்ருக்கிற சத்தம் கேட்குது. ஓனராக தான் இருக்கும். அவர் ஓடாமல் இருக்கிறதுக்காக பாத்ரூம் வெளியவே 2 சிஐடிஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபுல் வீட்டு கர்ட்டனையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டிக்கியாக இருந்த இடத்துல ஒரு ஸ்ப்ரே அடித்தா அதில் பிளட் இருந்தது தெரிய வருது. அப்படியே அடித்து செக் பண்ணி போய் பார்க்கும்போது தான் அது ஃப்ரிட்ஜுக்கு நேராக போகிறது தெரியுது. ஸோ விக்டம்ட பாடியை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இருந்திருக்காங்க. அதனால தான் டெத் டைமை சரியாக கணிக்க முடியாமல் போயிடுச்சு. இப்போது பாத்ரூம்குள்ளே இருந்து ஒருத்தர் வெளியே வராரு. அது யாருன்னு பார்த்தா விக்டமோட ஏஜென்ட் தான். இவர் விக்டமை லவ் பண்ணியிருப்பார். அவங்களுக்கு வெட்டிங் பண்ணி தனக்குன்னு ஒரு ஓன் வீடு இருக்கணும்னு ஆசை. தானொரு ஓன் வீடு வசதியான வாழ்க்கைன்னு கொடுத்தா பாய் ஃப்ரெண்டை விட்டுட்டு தன்னோட வந்திருப்பாங்கன்னு நினச்சி கீழே கிஃப்டை அனுப்பிட்டு அதுக்கப்புறமா ப்ரப்போஸ் பண்ணியிருப்பார். அவங்க உடனே நீங்கள் எனக்கு அப்பா மாதிரின்னு சொல்லிட்டு நல்லா சிரிச்சிருப்பாங்க. அதை கேட்டதும் அவருக்கு செமையாக கோவம் வந்திருக்கும். உடனே ஒரு பொருளை எடுத்து அடிக்க அவங்க செத்து போயிருப்பாங்க. அப்புறமா பாடியை ஃப்ரிட்ஜில் வச்சவர் 5 நாள் கழித்து ஷூட்டிங்கில் இருந்து ஃபேக் தாடி மீசன்னு எடுத்து ஒட்டிக்கிட்டு ஒரு திருடனை வச்சு ரோட்டில் நின்று ஒரு காரை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே பாடியை எடுத்துகிட்டு போய் ஊருக்கு ஒதுக்குப்புறமா எங்கேயாச்சும் பாடியை ஒழிச்சிடலான்னு பிளான் பண்ணியிருப்பாரு. ஆனால் இவரோட பேட் லக் அது நடுவழியிலேயே நின்றுடுச்சு. கூட்டம் கூடி அதில் நின்று ஒருத்தர் டொயிங்க்கு கோலும் பண்ணிட்டாரு. இதனால் பாடி சிஐடிஸ் கிட்ட மாட்டிக்கிச்சு. கிளற பிடிச்சாச்சு. கேஸும் க்ளோஸ் ஆயாச்சு. வீடியோவும் முடிஞ்சாச்சு. பாய் காய்ஸ்.